ஐயோ என்னடா சவள பையன் நினைச்சிருக்கீங்களா? போறேன் வரவெல்லாம் சொந்த கொண்டாடி என்ன இப்படிதான் இந்த என் டி ராமாராவ் எல்லாம் நக்கல் பண்ணிட்டு இருந்தான். நடிகன் தானே இவர். என்ன பண்ணுவார்? இந்திரா காந்தி ரொம்ப ஆட்டம் காட்டிட்டு ஒரே ராத்திரியில மத்திய அரசு அலுவலகத்து அப்புறம் பூட்டிட்டு சாவி எடுத்து வந்து படுத்துக்கிட்டாரு. கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சி நீ செய்ய மாட்டாயின்னு தெரிஞ்சா என் மக்களுக்கு இவர்களை அடையாளப்படுத்தணும் தான். வாக்க பறிப்பான். வாக்கு ஆட்சிக்கு வந்தானே வாக்கி அரிசி போடுவான். தான் இவன் வேலை. இவர்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? புயல் தூக்கி போடுறதுக்கு முருங்கை மரம், அந்த சூம்பி போன தென்னை மரம் அதான் இருக்கும். நாங்க பனை மரம். இதுதான் எந்த புயல் வந்தாலும் நிற்பேன். ஏன் புயல்ல தென்னை சாஞ்சிச்சு பனை சாஞ்சிச்சு காட்டேன். இந்த சமூகத்துக்கு ஏன் போராடணுங்கிற வெறி வந்துச்சுன்னா என்ன பண்ண போட அப்படின்னு போயிட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்? நான் அஜித்தோ விஜயோ ரஜினிகாந்தோ கமலஹாசனோ எம்ஜிஆரோ கிடையாது. சாதாரண இயக்குனர். அது 5 படம் எடுத்த 2 படம் தான் ஓடிச்சு, 3 படம் ஓடலை. அப்படி இருக்கும்போது நீ என்ன இவ்வளவு பின்புலத்தை ஒன்றும் இல்லாமல் ஏறி அடிச்சு வரேன்னா எவ்வளவு வெறி இருக்கணும்? எங்களை ஆத்தாளப்பேன் என் பெரிய பெண் சித்தப்பேன் புரியல. ஆனா என் தம்பி தங்கச்சிக்கு புரியுது. புரிஞ்சவன் என் பக்கத்துல நிக்கிறான். ஒரு நாள் இது கிளர்ச்சி வெடிக்கு மாறும். நீ வேணா பாத்துக்க. நடக்குதா இல்லையான்னு விட்டுப்பாரு. பழனி பாபாவினுடைய ரத்த துளிகள் எல்லாம் செத்து போயிடல. அவனுடைய பேச்சை கேட்கிற இளைஞன் எல்லாம் வெடிச்சு பெரிய எழுச்சி மிக்க அவனே சொல்றான் நான் விதைப்பதெல்லாம் கனிகள் விதைகள். எழுச்சி மிக்க இளைஞர்கள் ஒரு நாள் எழுந்து வருவார்கள். அவர்கள் என்னை புதைத்த இடத்தில் என் எலும்பு கூடுகளை எடுத்து வைத்து நன்றி செலுத்துவார்கள். அந்த எழுச்சி மிக்க இளைஞர் அவன் சிறு பிள்ளையா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இளையாங்குடியில் பேசினதை நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் படிச்சுக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் நாள் கொண்டு விட்டாங்க. அது இப்படி ரொம்ப நான் ரொம்ப உணர்வுபூர்வமான நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கேன். என்னை கோபப்பட்டு இன்னும் நீங்க விடலையா? இன்னுமா? இங்க பாருங்க, ஒரு 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 ஞானி, ஒரு தவகுரு ஒரு 5-6 சீடர்களோட போறாரு. அங்க ஒரு தண்ணிக்குள்ள ஒரு பெண் தத்தளிச்சு கிடக்குது. தோல்ல தூக்கி கொண்டு போய் கரையில இறக்கிறார். இவர் முற்றிலும் திறந்த முனிவர் சன்னியாசி. தூக்கி கொண்டு இறக்கிறார். இறக்கிட்டு போயிட்டே இருக்காரு. அந்த சீடன் அந்த பெண்ணை நீங்க தொட்டுத்துக்கு அட பாவி, நான் அதை கரையில விட்டு வந்துட்டா இன்னும் தூக்கிட்டு வரையடான்ற மாதிரி இன்னும் முன்னாடி சொல்லணும், முதுகையாவது சொல்லணும். எங்கேயோ என் பேரை எழுதிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூடாது. புரியுதா? ஏற்கனவே கருப்புல இருக்கேன், இதுல வேற எதாவது பண்ணிட்டு கூடாது. அண்ணன் சொல்றது புரியுதா? நீங்க இந்த பிரச்சனை இன்னைக்கு நம்ம பிறந்ததுல இருந்து இருக்கு பிரச்சனை, தீர்க்கப்படக்கூடாதுங்கிறது உங்க பிரச்சனை. நீங்க 950 TMC ஆண்டொன்றுக்கு மழை தமிழகத்துல 4000 TMC 1500 தான் பயன்படுத்துது. மீதி 2500 கடல்ல போகுது. எத்தனை ஆண்டுகளா போகுது நீங்க நினைக்கிறீங்க தம்பி? இந்த 2500ல இன்னொரு 1500 நான் சேமிச்சுட்டாவே 150 TMC அவன்கிட்ட போய் நீங்க தண்ணி தராதரா போடா. அதே மாதிரி எனக்கு நெய்வேலி பழுப்பு நெல்லுக்கு இருந்து இல்லடா, ஓ வளம் உனக்கு, ஓ நீர்வளம் உனக்கு, ஓ நீர்வளம் உனக்கு, ஓ நிலவளம் உனக்குன்னா என் நிலவளம் எனக்கு. அந்த சண்டை செய்ய ஒரு வீரம் தேவைப்படுது. புரியுதா? அதுக்கு ஏன் இல்லை நீங்க? அது என்ன பண்ணிப்பிடுவா நீ மத்திய அரசுன்னு? பூட்டு அங்க இருக்கும், சாவி எங்கிட்ட இருக்கும். இப்படிதான் இந்த என் டி ராமாராவ் எல்லாம் நக்கல் பண்ணிட்டு இருந்தான். நடிகன் தானே இவர். என்ன பண்ணுவார்? இந்திரா காந்தி ரொம்ப ஆட்டம் காட்டிட்டு ஒரே ராத்திரியில மத்திய அரசு அலுவலகத்து அப்புறம் பூட்டிட்டு சாவி எடுத்து வந்து படுத்துக்கிட்டாரு. அப்புறம் கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சி அப்புறம் சமரசம் பண்ணி அப்புறம் திறந்து விட்டாரு. அது ஒருத்தர் வேணும் இல்ல, சும்மா போட்டு எல்லாத்துக்கும் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு. அவர் மாநிலத்துக்கு ஒரு உண்மையா இருக்காரு. அந்த கர்நாடக முதல்வரும் சரி, துணை முதல்வரும் சீதாராமன் சரி, சிவகுமாரி சரி. நீங்க எங்க மாநிலத்துக்கு உண்மையா இருக்கீங்களா? உங்களுக்கு வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தில் உட்கார வச்ச மக்களுக்கு நீங்க விட்டுவிட்டு காப்பாற்ற போறேன்றீங்க. எங்களை கொஞ்சம் காப்பாத்திட்டு போங்கன்னா அதுக்கு வேலை இல்லையே. வய வறண்டு போச்சியா, வயிறு காஞ்சி போச்சியா, வாழ்க்கை இருண்டு போச்சியானா பேச்சுக்கிட்டு அதுக்கு எங்க பேச்சிருக்கு? இன்னும் தொடரும். நீங்க தண்ணீரின் தேவையில தண்ணீரை அடையணும். அதுக்கு நீர் வளத்தை பெருக்கணும். இருக்கிற நீர்த்தேக்கங்களை பாதுகாக்கணும். புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கணும். 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுற நீ 5000 ஏக்கர்ல ஏரிய வெட்டல. ஏரி வெட்டணும்னு சொல்லி என் மக்கள் கொடுத்துட்டு போவான். பாதி விலை கூட கொடுப்பான். நீ ஏர் ஓட்ட வேண்டிய இடத்துல ஏர்போர்ட் கட்டுறேன்னா வெறி வருமா வரும்? தம்பி, எவ்வளவு உயர பறந்தாலும் பசிக்கும் தம்பி. அதுக்கு நீரஞ்சோறு பூமியில இருந்தா வரணும் ராஜா. அதை சிந்திக்கணும் ராஜா. நீங்க வேகமா கார்ல போறவனை பத்தியே சிந்திக்கிறீங்க. பெட்ரோல் கொஞ்சம் மிச்சமாகும், செலவு மிச்சமாகும். கார்ல போறவனை பத்தி பேசுற, அவனுக்கு சோறு போடுறவனை பத்தி சிந்திக்க மாட்டேன். அதான பிரச்சனை. 8 வழி சாலை வேகமா சென்னைக்கு போயிடலாம். போய் சீரியல் பார்ப்ப இல்ல சினிமா பார்ப்ப, வேற என்ன பண்ணுவேன்? சிந்திச்சு புதிய உன்னை படைக்க போற ஆல்வாடிசனா இல்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா? நீ என்ன பண்ண போற? இது எல்லாத்தையும் சரி செய்யணும். கேள்வியா கேட்டுக்கூடாது அண்ணன்கிட்ட. எல்லாருமா சேர்ந்து செய்யணும். வேற ஏதாவது நான் ரொம்ப நாளாச்சு விட்டு. நாட்டுல உங்களுக்கு வேற பிரச்சனையே கிடையாதா? உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. முதல்ல ஒரு பேச்சு தீர்ப்பு. விஜய் நான் இந்த மக்களுக்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு போராடின போராட்டங்கள், இந்த மக்களின்காக குரல் கொடுத்து அந்த மக்களின் வேர்வையோடு கண்ணீரோடு கவலையோடு காத்தீசோட நின்னவன நீ என்ன நினைச்சிட்டு? அதுக்கு ஒரு ஊடகம் அதே சுத்தி சுத்தி அலைவீங்க. யார் வேணாலும் பேசிட்டு போலாம் ஒருத்தனை. இப்ப என்ன மரியாதை இருக்கு? இந்த சமூகத்துக்கு ஏன் போராடணுங்கிற வெறி வந்துச்சுன்னா என்ன பண்ண போட அப்படின்னு போயிட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்? வீடு அடிக்கிறான் ஓடியா, நிலத்தை எடுக்கிறான் சிப்காட்டுக்கு ஓடியா, அப்புறம் அவன் இருப்பேன். தம்பி அர்த்தம் இருக்கணும் தம்பி.
போருக்கு போகும்போது நல்லா உடற்பயிற்சி கிடப்பயிற்சிலாம் பண்ணி திட்டு அப்படி படால வழி ஏற்றிட்டு வரதில்ல. என்னை எதிர்க்க துணிவில்லாதவர்கள், ஆண்மையற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், என் கருத்துக்கு எதிர்கருத்து வைக்க திராணியற்றவன். திரும்ப திரும்ப சொல்றேன், சாக்ரட்டிஸ் சொன்னது, வாதத்தில் உனக்கிட்ட தோற்கிறவன் அவதூற கையில் எடுப்பான்டான். எனக்கிட்ட பேசி என்னை ஜெயிக்க முடியல அப்படிங்கும்போது உனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, எனக்கு என்ன பின்னணி இருக்கு? எனக்கு ஒரே ஒரு பின்னணி தான், என் தலைவன் பிரபாகரன். அவனை நீ இந்த நிலத்துல டெரரிஸ்ட் வச்சிருக்க, கொலகாரன், டெரரிஸ்ட், தீவிரவாதின்னு வச்சிருந்த, அதை நுறுக்கி என் தலைவன் கட்டமைச்சு ஏறி வர்றதுக்கு ஒரு எளிய மகன், ₹1 கிடையாது, ஒரு பின்புலம் கிடையாது. நான் அஜித்தோ, விஜயோ, ரஜினிகாந்தோ, கமலஹாசனோ, எம்ஜிஆரோ கிடையாது. சாதாரண இயக்குனர். அது 5 படம் எடுத்த 2 படம் தான் ஓடிச்சு, 3 படம் ஓடலை. அப்படி இருக்கும்போது நீ வந்து என்ன இவ்வளவு பின்புலத்தை ஒன்றும் இல்லாமல் ஏறி அடிச்சு வரேன்னா எவ்வளவு வெறி இருக்கணும்? சும்மா வந்துட்டு நீங்க வந்து அவர் அதை இதை சொல்றாரு, இதை சொல்றாரு, அவர் சொல்றாரு, இவர் சொல்றாருடா, எதிர்கொள்ள முடியல. எதையாவது எடுத்து அவதூற பரப்பி ஏதாவது பண்ணி விட்டு பார்ப்போம்னு நினைக்கிறேன். நீ எனக்கு பார்க்க குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ போய் பாரு, அதுக்கப்புறம் பாரு, மொத்த கூட்டம் என் பின்னாடி தான் நிற்கும். நீங்க சொல்றத பார்த்தாக்கா அரசியலா தான் உங்களை வந்து அணுகுறாங்க, அரசியல்ல முடக்கணும்னு நினைக்கிறாங்கன்ற கருத்து நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப குறிப்பா ஏதாவது கட்சி உங்களை முடக்க நினைக்குதா? இல்ல, மக்கள் அரசியலே கிடையாது இவர்களுக்கு. செய்தி அரசியல் மட்டும்தான், சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது இவர்களுக்கு. தனி மரமா இருந்தா புயல் அடிச்சா காணாம போயிடுவோம், அதனால கூட்டணியில இருந்தாரா? தம்பியுடைய தத்துவம் உலக பெரும் தத்துவம், அதை மதிக்கிறேன். தனி மரம் தோப்பாகாது, ஆனாலும் தம்பி தனித்தனி மரம் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகுது. அதுதான் தத்துவம். தனிமரம் தோப்பாகாது என்பது எப்படிப்பட்ட உண்மையோ, தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகுதுங்கிறது உண்மை. புரியுதா? அது புயல் தூக்கி போடுறதுக்கு வந்து முருங்கை மரம், அந்த சூம்பி போன தென்னை மரம் அதான் இருக்கும். நாங்க பனை மரம். புரியுதா? எந்த புயல் வந்தாலும் நிப்பேன். என் புயல்ல தென்னை சாஞ்சிச்சு, பனை சாஞ்சிச்சு காட்டேன். சும்மா சும்மா பேசிட்டு நீங்க விஜய் நாடகம் முடிஞ்ச பிறகு இன்னொரு நாடகம் இருக்கு. குஜராத் கலவரத்துல ஈடுபட்டவர்கள் எல்லாம் தூக்கில தொங்கிட்டாங்களா? ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் அங்க இருக்கிற உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் தெரியாம, அதானி இந்த அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தெரியாம இந்த மாநிலத்தில் கலவரம் நடந்துச்சா? பலாயிரக்கணக்கான மக்கள் மாதக்கணக்காக கலவரம் நடத்தப்பட்டு கொல்லப்பட்டாங்களா? காவல்துறை ஆற்று இருந்துச்சு, கொல்லப்பட்டுட்டாங்களா? வன்முறை செய்யப்பட்டாங்களா? தீ வச்சு கொளுத்தப்பட்டாங்களா? 2 பேருக்கு சம்பந்தமே இல்லைன்னு தீர்ப்பு வந்துச்சு. அது என்ன மாதிரி தீர்ப்பு? அது எந்த மாதிரி சட்டம்? அந்த கலவரத்தில் ஈடுபட்ட எல்லாரும் 10 பேருக்கு மேல தூக்கில தொங்கிட்டானா? வெளியில பாதுகாப்பா வாழலையா? அது என்ன சட்டம்? பில்கிஸ் பானு கற்பழிச்சு கொண்டவனா விடுதலை வெளியில அப்படி காலர் தூக்கிட்டு, அது என்ன சட்டம்? என்னது இது? இதே சட்டம் நீ உன் சட்டத்தை வச்சுக்க, ஒரு நாள் எழுதி வச்சுக்க, நான் வருவேன். வெரி ஃபைன் மார்னிங் கதவை திறப்பேன். நீ என்ன பண்ற நீ பண்ணு பாப்போம். சும்மாதான் போயிட்டு இருக்காத நீ. அப்ப சொல்லு, என்னால விடுதலை செய்ய முடியாதுன்னு. நீ என்ன சீட்டிங் என்ன சீட்டிங்? நான் ஆளுநருக்கு முன்னகர்வு பரிந்துரைக்கிறேன். அவன் தான் கையெழுத்து போட மாட்டான்னு தெரியுது ஐயா. அவன் தான் போட மாட்டானே. எதுக்கு போட்டிருக்கான்? ஆன்லைன் ஒரு ரம்மிக்கு போட்டுக்காரா? நீங்க மக்கள் நலனுக்கு போட்டு அனுப்புற சட்டத்துக்கே போட மாட்டாரு, ஒரு திட்டத்துக்கே போட மாட்டாரு. அவனுக்கு கோட்பாடு முஸ்லிம் கிறிஸ்தவரை எதிர்க்கிறது தான். அவனுக்கு நோ பாலிசி, நோ பாலிடிக்ஸ். கிறிஸ்தவர் முஸ்லிம் எல்லாம் இந்துவா மாறிட்டா அவன் தெருவோடு தான் தெரியணும். அவனுக்கு ஏதாவது பாலிடிக்ஸ் என்ன இருக்கு சொல்லு? பாகிஸ்தான் மட்டும் ஒரு இங்க இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அங்கிட்டு ஒரு நாடா இருந்ததுன்னு வச்சுக்கிரு. இப்ப எத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருக்கு. அது பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கிறனால அவனுக்கு ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு பாலிசி இருக்கு. பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசு நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம். அரசியலை பொறுத்தவரை அது உங்களுக்கு ஏதாவது சாதகமா பாதங்களை ஏற்படுமா? அவங்களோட கூட்டணி குறிப்பிட்டது உங்களுக்கு சாதக பாதங்களை ஏற்படுத்தும். எப்பவுமே எதிரியினுடைய பலகீனம் அவனுடைய வீழ்ச்சியை வச்சு நம்ம வெற்றியை மதிப்பிடுற சரியான வீரனா இருக்க முடியாது. நான் வந்து என்னுடைய பலத்தை நம்பிதான் களத்துல நிற்பேன். ஒரு சிறந்த போர் வீரன் தன்னை நம்பிதான் போருக்கு போகணுமே ஒழிய, எனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்கிறாங்க, அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, அவன் வந்து பலகீனமா இருக்கான், அப்படிலாம் நம்ம போக முடியாது. அதுதான் தம்பி, எடுக்கான்னு தெரிஞ்சா நான் சப்போர்ட் பண்றேன்றேன். நீங்க என்னைய புரிஞ்சு வச்சிருக்கீங்க? என்னை புரிஞ்சு வச்சிருக்கிறது நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க? என்ன கவனிங்க. இல்லை, என்ன புல்லுகளை பிடிக்கிட்டு இருந்தாரா? இதெல்லாம் சேட்டை தானே. இதெல்லாம் இவ்வளவு ஆர்வமாக்கறையும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இவர் எங்க வேற எங்க களை எடுத்துட்டு இருந்தாரா? அதாவது இது வந்து இந்த பிரச்சனை வந்து 2 மாநிலத்துக்கும் தேவைப்படுது. முல்லை பெரியாற்று பிரச்சனை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர்வு கண்டுட்டா அதுக்கப்புறம் அரசியல் வந்து நகர்வு இருக்காது, முற்று பெற்றோம்.